பெரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் நம் தர்மத்தின் மூலபுருஷர். கிராமாந்தரங்களில் முன்னிருட்டு நாட்களில் திருட்டு இருக்கும். இதற்காக ஒரு 4 பேராவது முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொண்டு ரோந்து சுற்றுவார்கள். கொஞ்சத்தில் கொஞ்சம் திருட்டு குறையும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா லோகத்தை விட்டு போனவுடன் லோகம் முழுவதிலும் கலியின் இருட்டு வீரியத்துடன் பரவக்கூடிய நிலை ஏற்பட்டது. வரப்போகிற அதர்ம இருட்டில் வேதம் என்கிற தீபம் சில இடங்களிலாவது அணையாமல் இருக்க செய்ய வேண்டுமே என்று ஒரு மகா பெரியவர் விசாரப்பட்டு அதற்கான காரியங்களில் இறங்கினார். கலிகால மனுஷர்களுக்கு வேதம் முழுவதையும் அத்தியனம் செய்கிற சக்தி இருக்காது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் வேத மந்திர சப்தம் லோகத்தில் கொஞ்சமாவது இருந்தால்தான் சமஸ்த பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும். கலிகாலத்திலும் கூட தர்ம மார்க்கப்படி இப்படி சிறிது க்ஷேமம் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று அவர் தமது அபார கருணையினால் நினைத்தார். இதற்காக கலிகாலத்தில் வரப்போகிற அற்ப சக்தர்களுக்கு ஏற்றபடி அதுவரை கங்கு கரை இல்லாமல் இருந்த வேதங்களை 4ஆக பிரித்தார். தம் சிஷ்யர்களில் யைலர் என்கிறவர்களுக்கு ரிக்வேதத்தையும், வைசம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும், ஜைமினிக்கு சாமவேதத்தையும், சுமந்துவுக்கு அதர்வண வேதத்தையும் உபதேசித்தார். உங்களிடம் இந்த பெரிய சொத்தை ஒப்படைத்தேன். வேதத்தின் இந்த ஒவ்வொரு சாகையையும் சிஷ்ய பரம்பரை மூலம் ரட்சித்து வர ஏற்பாடு பண்ணுங்கள் என்று அந்த 4 சிஷ்யர்களை ரோந்து சுற்றுகிற மாதிரி அனுப்பி வைத்தார். அனந்தமாக இருந்த வேதங்கள் இப்படி கலிகால அற்ப சக்தர்களும் ஒரு ஆயுளில் கற்று அத்தியனம் செய்கிற அளவுக்கு 4ஆய் வகுத்து தரப்பட்டன. அந்த 4 சிஷ்யர்கள் அப்புறம் அவர்களுடைய சிஷ்யர்கள் சிஷ்யர்களின் சிஷ்யர்கள் என்று எத்தனையோ 1000 வருஷங்களாக இந்த 4 வேதங்களும் காதால் கேட்டே அதை எழுதா கிளவி என்றே தமிழில் சொல்வார்கள். நம் காலம் வரை வந்துவிட்டது. அதனால் கலியின் கோலாகலமும் அடங்கியே இருந்தது. வேத அத்தியனம் குறைந்த இந்த நூற்றாண்டில் கலி எப்படி முற்றிவிட்டது என்று நன்றாக பார்க்கிறோம். கலியுக ஆரம்பத்தில் லோக ரட்சணத்துக்காக வேதத்தை இப்படி காத்து தந்த அந்த மகா பெரியவரைத்தான் வேதவியாசர் என்கிறோம். வியாச என்றால் பகுத்து வைப்பது என்று அர்த்தம். வேதத்தை 4ஆக பகுத்து வைத்தவர் வேதவியாசர். அவருடைய இன்னொரு பெயர் பாதராயணர். தீவில் பிறந்ததால் இவருக்கு துவைபாயனர் என்றும் ஒரு காரண பெயர் உண்டு. ஒரு சியாமள வர்ணமாதனால் கிருஷ்ணர் என்று ஒரு பெயர் உண்டு. கிருஷ்ணத்வைபாயனர் என்று சேர்த்தே சொல்வார்கள். கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து வித்தியாசம் தெரிவதற்காக. வாஸ்தவத்தில் அவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் வேறல்ல. வேதவியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சாவதாரம்தான். பிற்காலத்தில் நம் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக விளையாட்டாக அவரிடம் கோபித்து அவரோடு விவாத சண்டை போடுவதற்காக கிழ பிராமணராக வியாசர் வந்தார். இருவரும் உக்கிரமாக வாத பிரதிவாதம் செய்தபோது ஆச்சாரியாளின் சிஷ்யர் பத்மபாதருக்கு 2 பேரும் உண்மையில் யார் என்று ஞான திருஷ்டியில் தெரிந்து சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் என்று அவர் சொன்னதாக ஸ்லோகம் இருக்கிறது. ஆச்சாரியாள் சாட்சாத் பரமேஸ்வரர், வியாசர் நாராயணன் என்று அர்த்தம். முனிவர்களில் நான் வியாசர் என்று கிருஷ்ணரே கீதையில் சொல்லியிருக்கிறார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்றும் ஸ்லோகம் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி ஆதி குரு என்றாலும் அவர் பேசாத குரு.
பேசி உபதேசிக்கிற குரு என்று வருகிற போது நம் அத்வைத வேதாந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் முதல் குரு சாட்சாத் நாராயணன்தான். அப்புறம் அவரது பிள்ளையான பிரம்மா, அப்புறம் பிரம்மாவின் பிள்ளையான வசிஷ்டர். வசிஷ்டருக்கு பின் அவருடைய புத்திரரான சக்தி. சக்திக்கு பிறகு அவரது புத்திரரான பராசரர். பராசரர் தான் விஷ்ணு புராணம் எழுதி உபகரித்தார். இவருடைய புத்திரர்கள்தான் வியாசர். வியாசருக்கு பின் நம் சம்பிரதாயத்தின் குரு அவருடைய புத்திரரான சுகர். மகா பிரம்மனிஷ்டர் அவர். பிறந்ததிலிருந்தே பரபிரம்மமாக இருந்ததார். கல்யாணம் பண்ணி கொள்ளாதவர். அதனால் அவருக்கு பிள்ளையும் இல்லை. அப்படியானால் இதுவரை தகப்பனார் பிள்ளை என்று தொடர்ந்து வந்த குரு பரம்பரை இவரோடு நின்று விட்டதா? இல்லை. இவருக்கு அப்புறம் குரு சிஷ்யன் என்கிற புது கிரமத்தில் விருத்தியாயிற்று. சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர். கௌடபாதர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்தவர். இனிமேல் சந்நியாச பரம்பரையிலேயே வேதாந்த சம்பிரதாய ஆச்சாரியார்கள் வருகிறார்கள். கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர். கோவிந்தரின் சிஷ்யர்தான் நம் சங்கர பகவத்பாதர். சங்கரருடைய 4 முக்கியமான சிஷ்யர்கள் பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வரர் ஆகியவர்கள். இதற்கப்புறம் ஒவ்வொரு சங்கர பீடத்திலும் இன்று வரை வரிசையாக வந்திருக்கிற ஆச்சாரியார்களெல்லாம் நம் குருமார்கள் ஆவார்கள். இந்த குரு பரம்பரையை சொல்கிற ஸ்லோகத்தை எல்லோரும் தினமும் சொல்லி நமஸ்கரிக்க வேண்டும். அதை சொல்கிறேன். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரம் அந்யான் அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. இதில் பத்மபுவன் என்பது பிரம்மா, வார்த்திகக்காரர் என்பது சுரேஸ்வரர். மற்ற பெயர்கள் உங்களுக்கே தெரியும். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போமா? பெரிவா சரணம்.